தமிழக முதல்வர் திறந்து வைத்த சரக ஆய்வாளர் அலுவலகம் குத்துவிளக்கேற்றி அலுவலர்கள் மகிழ்ச்சி. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருள்மிகு ஸ்ரீ பூமாயி அம்மன் திருக்கோயில் முன்பு இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 12 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சரக ஆய்வாளர் அலுவலக கட்டிடத்தினை காணொலி காட்சி வாயிலாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அறநிலையத்துறை இணை ஆணையர் பாரதி, மாவட்ட அறங்காவலர் குழு தலைவர் புவனேஸ்வரி, மாவட்ட அறங்காவலர் குழு உறுப்பினர் கௌரி, திருப்பத்தூர் சரக ஆய்வாளர் பிச்சைமணி, பூமாயி அம்மன் கோயில் முன்னாள் தக்காரும் வசந்த பெருவிழா குழு தலைவருமான தங்கவேலு, திருப்பத்தூர் பூமாயி அம்மன் கோவில் செயல் அலுவலர் அஷின், பேரூராட்சி சேர்மன் கோகிலராணி, 12வது வார்டு கவுன்சிலர் பிளாசா ராஜேஸ்வரி சேகர், பாஜக தொகுதி இடை அமைப்பாளர் ராமேஸ்வரன், திமுக நகர செயலாளர் கார்த்திகேயன் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி வரவேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் கோயில் கணக்கர் அண்ணாமலை, 9வது வார்டு திமுக நிர்வாகி சோமுசுந்தரம், திமுக நகர அவைத்தலைவர் ராமரவி, பொறியாளர் அருணாச்சலம், லயன் அழகு சுந்தரம், மீனாட்சி குமார், இளஞ்செழியன், சிவசாமி குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டது. தொடர்ந்து பிரசாதம் வழங்கப்பட்டது.